ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலும் தொலைக்காட்சி வழியாக இணையதளம் வழியாக இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களிலே இருந்து இணைந்து பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக ஆரம்ப ஜெபத்தை ஜீவா தாமஸ் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இம்மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த அருமையான வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் இன்பத்தையும் உம்முடைய சமூகத்தின் பேரானந்தத்தையும் எங்கள் உள்ளங்களிலே தந்து இந்த நாள், இந்த ஆராதனை வேளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சியின் வேளையாய் அமையும்படி ஆண்டவர் கிருபை செய்தருளும். எங்கள் விண்ணப்பங்களுக்கு நல்ல பதில் தாரும். உம்முடைய வார்த்தையாகிய வான மன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் இன்றும் கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்படட்டும். சகல கனமும் மகிமையும் ஆட்சிமையும் எங்கள் ஆண்டவராகி உமக்கு ஏறெடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 387வது பாடல் பாடும். கீதங்கள் 387, பாமாலை 250, கிறிஸ்து சபை பாமாலை 250. யாரிலும் மேலான அன்பர் மா நேசரே. Yeah.
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கை விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல வழிகளை விட்டு வடிவலைந்து போனோம். எங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்கள் செய்யாமல் காரியங்களை செய்தோம். எங்கள் சுமை இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மனித அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றாலங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிவின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்து துக்கப்படும் சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புதின நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருள் சேர்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியான விசேஷித்த சங்கீதம் 80ஆம் சங்கீதம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவிகொடும். கேருவின் மத்தியிலே வாசமணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். முது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தேன். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர்.
எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். முதுமுகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர். காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனை திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும். அது அக்கினியால் சூடம் வெட்டுண்டு போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். முதுகரம் முது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். முதுமுகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தயவுசெய்து உட்காருங்கள். நம்ம அமர்ந்தவாறு நித்திய ஜீவன் கீதங்களிலே 1117வது பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாசம் செய்கிறீர் என்ற பாடல் நித்திய ஜீவன் கீதங்களிலே 1117வது பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தா நீர் அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை,
சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாறல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரியர்களாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுற்றறித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்தது மேற்கொண்டது என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அன்பானவர்களே, தொடர்ந்து ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களிலிருந்து ஒரு பாடல் இணைந்து உற்சாகத்தோடு பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்ற பாடல் ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களிலே 45வது பாடல்.
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே பல்வேறு விதமான ஆவிக்குரிய ஊழியங்கள் இணையதளங்கள் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட சுயாதீன ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறாங்க. திருச்சபையும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து வருகிறது. இந்த நாட்களில் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை எழுப்புதல் என்பது. கொரோனா தொற்று நோய் முடிஞ்ச உடனே இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று ஒரு சில பிரபலமான பிரசங்கிமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்தால் மிகவும் நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் கடந்த காலங்களிலே இந்த எழுப்புதல் எவ்வாறு உண்டானது, எழுப்புதலுக்கான காரணங்கள் என்ன, அடிப்படை என்ன, வேதத்தின் அடிப்படையிலே நாம் வாசித்து தியானித்து நம்முடைய நாட்டின் சூழ்நிலை என்ன, நம்முடைய நாட்டின் சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது, இதில் நம்முடைய நாட்டில் அப்படி ஒரு ஆன்மீக எழுப்புதல் சபை வளர்ச்சி உருவாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அது இந்த நாளிலே செய்தியாக நாம் தியானிக்கலாம். முதலாவது, தன்னை உணர்வதால் எழுப்புதல். தன்னை உணர்வதன் மூலமாகத்தான் தனி மனித வாழ்விலும் சபையின் வாழ்விலும் எழுப்புதல் உண்டாகும். உள்ள இந்த நாட்களில் இந்த கொரோனா காலத்தில் இந்த வசனத்தை அதிகமாக எல்லா பிரசங்கமாரும் பயன்படுத்தியிருக்காங்க. 2 நாளாகமம் 7:13, நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை கொடுத்து அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோய் அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அது பல தடவை பல்வேறு செய்திகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உலகம் பல்வேறு விதமான பெரிய பெருவெள்ளங்கள், பூகம்பம், இல்லையா, புயல், இந்த பகுதியில் சொல்லப்படி மழை இல்லாத சூழல், வெட்டுக்கிளி, கொள்ளை நோய், இப்படி பல்வேறு சூழ்நிலைகளிலே காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் சபையாக நாம் செய்ய வேண்டியது, தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் என்று சொல்லுது. இல்லை, நம்ம ஜெபம், தாழ்மை அதையெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம சொல்லுகின்றோம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறது ஒன்று இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அது அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறதில்ல. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது மாத்திரமல்ல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறது ரொம்ப முக்கியம். யோனா தீர்க்கதரிசி ஆகமத்திலே அதே தான் வருது. யோனா 3ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜாவிலிருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் தங்களுடைய நல்ல ஆடைகளை கழற்றி சாக்கு உடைகளை உடுத்திக்கிட்டு சாம்பலில் உட்காந்தாங்க. அங்கே தண்ணி குடிக்கலை, உணவு சாப்பிடலை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமான ஒன்று என்னன்னாக்கி 8ஆம் வசனத்தில் வருது, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். பொல்லாத வழியை விட்டு திரும்புறது மிக மிக அடிப்படையானது. மற்ற நல்ல ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு சாக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம லேசாக செய்திடலாம். சாம்பலில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப லேசான விஷயம், யாரும் பண்ணிடலாம், இல்லையா. 1-2 வேளை சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் பொல்லாத வழியை விட்டு திரும்புறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் மனுஷனால் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்பான். இருக்கிற முக்கியம் அதுதான். மற்றெல்லாம் சடங்காச்சாரம், மற்றெல்லாம் சடங்குகள்,
அதெல்லாம் எளிதாக செய்யக்கூடியது. குணமாற்றம் ஏற்படுத்துறது இந்த பொல்லாத விஷயத்தை தான். 2 நாளாக 7 அதுதான் சொல்லுது, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதான் சொல்லுது, பொல்லாத வழியை விட்டு திரும்புவது. அப்போ தன்னை உணர்வதுங்கிறல அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்புறது இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நாம் எப்போதும் நம்மை உணர்ந்து நம்ம சரி செய்யணும். அந்த பொல்லாத வழியை விட்டு விலகி நம்மை சரி செய்வது முக்கியமானது. எழுப்புதல் அப்படிங்கும்போது இந்த வேல்ஸ் நாட்டின் எழுப்புதல் ரொம்ப பிரமாதமாக பேசப்படும், பார்த்துக்கிடுங்க. இங்கே இந்த கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிட்டிஷ் தீவுகளில் பல நாடுகள் இருக்குது. இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அப்படி பல நாடு. அதில் இந்த வேல்ஸ் நாட்டில் வந்த எழுப்புதல் ரொம்ப பிரபலமாக பேசப்படும். நிறைய தலைவர்கள் அந்த நாட்களில் எழும்பி, கிறிஸ்தவ சபையை சேர்ந்த தலைவர்கள் எழும்பி அவர்கள் அந்த எழுப்புதலுக்கு வித்திட்டார்கள். அதில் ஒருவர் பற்றி சமீபத்தில் ஒரு தியானத்தில் வாசித்தேன். கிறிஸ்டோபர் ஈவான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருவானவர். அவர் அடுத்த நாள் ஒரு வழிபாட்டில் செய்தி கொடுக்கணும், ஒரு ஆலய ஆராதனையில் அவர் செய்தி கொடுக்கணும். அவர் குதிரையில் அப்படி இரவிலேயே போய் அந்த கிராமத்தில் தங்குவதற்காக அவர் முந்தின நாளே போயிட்டுருக்காரு. போய்கொண்டிருந்த பொழுது அந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது. நம்ம உற்சாகம் இல்லாத ஒரு ஊழியத்தில் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், துடிப்பான ஊழியத்தை நாம் செய்யலையே, நம்முடைய ஆத்மா குளிர்ந்து போய் கிடக்குதே, நம்மளே ஒரு உற்சாகமான தூண்டுதல் இல்லையே என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு வருகிறது. அதை என்ன செய்தாராம், போயிட்டே இருந்தவர் இந்த குதிரையிலிருந்து இறங்கி குதிரையை ஒரு மரத்தின் அங்கே கிளையிலே அது கட்டிவிட்டு மர நிழலே ஒதுக்குப்புறமாக போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தன்னுடைய இத்தனை கால ஊழியத்திலும் பெரிய பயன் இல்லையே என்று அவர் தன்னுடைய எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய கரத்திலே அவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாராம். 3 மணி நேரம் தன்னுடைய குறைவுகளை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவர் மன்றாடி அவர் ஜெபிக்கிறார். அது ஜெபித்து 3 மணி நேரம் கடுத்து எழும்பும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு புத்துணர்வு, ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஒரு எண்ணம், புதிய சிந்தை அவர்களை உருவாகுது. அப்போ இரவிலே போய் இந்த கிராமத்தை தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஞாயிறு ஆராதனையில் மக்கள் எல்லாரும் ஒரு மலைச்சரிவு அதில் கூடி வந்திருக்காங்க. பெரிய ஆலயம் கூட கிடையாது, ஒரு மலைச்சரிவில் அந்த மக்கள் கூடி வந்திருக்காங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி மற்ற எந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு வித்தியாசமான ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியாக அது அமைஞ்சுதான். அந்த மக்கள் அந்த வல்லமையான செய்தினாலே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அறைகூவல், ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல் உண்டானது. அது அந்த பகுதி முழுசும், அந்த மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுசும் அந்த எழுப்புதல் பரவியது. கிறிஸ்டோபர் ஈவான்ஸை போல இன்னும் பல தலைவர்கள், ஆங்காங்கே சபை தலைவர்கள், குருமார்கள், போதகர்கள் நிறைய எழும்பி தங்களை உணர்ந்து தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு புதிய ஒரு அறைகோலோடு புதிய அழைப்போடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. விளைவாக வேல்ஸ் தேசம் மாபெரும் அசைவை பெற்றது. ஏராளமான கிறிஸ்தவ திருச்சபையின் போதகர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் எழுந்தபடியினாலே அங்கே மாபெரும் அசைவு, மாபெரும் எழுப்புதல் வேல்ஸ் தேசத்திலே அங்கே உண்டானது. தன்னை உணர்வதனாலே எழுப்புதல். கிறிஸ்டோபர் ஈவான்ஸ் மாதிரி அநேக போதகர்கள் உள்ளத்தில் தங்களை ஆழமாக அங்கே அர்ப்பணித்து தன்னுடைய குறைவுகளை உணர்ந்து ஆண்டவருக்கு 100% அர்ப்பணித்த பொழுது அந்த எழுப்புதல் உண்டானது. அப்போ நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பகுதியிலும் அந்த எழுப்புதல் உண்டாகணும்னா நம்மை உணர்வது, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்மை உணர்ந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது முக்கியமானது. 1. 2வதாக இந்த எழுப்புதல் மக்களை நேசிப்பதால் தான் வர முடியும். பார்த்துக்கிடுங்க, பிறர் மீது ஒரு கரிசனை இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. பிறர் மீது கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது.
நமக்கு நம்முடைய குடும்பத்துக்குமாக மட்டும் நம்ம வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அது ஒரு ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்காது. அதில் முன்னேற்றம் இருக்கவும் இருக்காது. அப்போ ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போனோம் அப்படின்னா பிறர் மீது ஒரு அக்கறை. அதான் பவுல் சொல்வார் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த உலகத்தில் அவர் வாழ்வதின் நோக்கமாக சொல்றதே கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்புனால தான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், புது சிருஷ்டியாக வாழ்கிறேன், பழைய பரிசேனாக அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கிறேன், புதிய மனிதனாக வாழ்கிறேன். அதனால கடவுள் எங்களிடம் ஒப்புரவாதத்தின் உபதேசத்தை அவர் தந்தார். அந்த ஒப்புரவாத உபதேசத்தோடு நாம் ஒப்புரவாகுவதை முதன்மையாக கொண்டு வாழ்கிறோம். அப்படி நீங்களும் வாழ வேண்டும் என்ற கோரிக்கை அங்கே வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மக்கள் மீது பிற மக்களும் ஆண்டோட அன்பை உணர வேண்டும், அறிய வேண்டும், அவர்களும் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற அந்த தாகம் அது ரொம்ப அவசியமானது. நம்முடைய நாட்டில் ஊழியை செய்த ஊழியக்காரங்க இல்லையா, நிறைய பெரிய பட்டியல் இருக்குது. நம்முடைய பகுதியில் ஊழியை செய்தவங்க பேராயர் கால்டுவெல், சார்ஜென்ட் அவங்கள ஆரம்பித்து அதுக்கு முன்னால் ரேனியஸ் ஐயா அங்கே வந்தாங்க. நம்மளோட டோனாவூர்லாம் ரேனியஸ் ஐயா அவர்கள் உருவாக்கின திருச்சபை. ரேனியஸ், ஏமி கார்மைக்கேல், ராகலண்ட், அன்னை தெரசா, கன்னியாகுமரி பகுதி ரிங்கிள் டோபே, ஏராளமான ஊழியர்கள் நம்ம மத்தியில் ஊழியம் செய்தாங்க. இது நம்முடைய பகுதி தென் பகுதியில் மட்டும் உள்ளவங்க. இதில் எத்தனை நம்பர் சொல்ல முடியுதுன்னா இன்னும் வடக்க போக எவ்வளவு எத்தனை ஆயிரம் மிஷினரிகள் ஊழியம் செய்திருக்காங்க. தங்களுடைய நாட்டில் நிம்மதியாக நல்ல சீதோஷ நிலையில் வசதியாக வாழ்ந்துட்டு இருப்பதை விட்டுட்டு எதுக்காக அங்கே வரணும்? இங்கே இந்த வெயில் மற்றும் தொற்று வியாதிகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை எதற்காக அவர் இங்கே பாடுபட்டார்கள்? அன்புக்குரியவர்களை, மக்களை நேசிப்பதனாலே, கிறிஸ்துவின் அன்பு இவர்களை நெருக்கி ஏவியபடினாலே அந்த அன்பு வரணும். எழுப்புதல் 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 வார்த்தை எத்தனை தடவை நாம் சொன்னாலும் பிற மக்களை நேசிக்கின்ற அந்த உள்ளம் நமக்கு விசாலம் அடையாவிட்டால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்க முடியாது. பேரார் கால்டுவெல் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்தில் உள்ளது. பேரார் கால்டுவெல் சிறுவனாக இருந்த பொழுது அவரும் அவருடைய தமக்கையும் சகோதரி 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு பூங்காவின் ஓரத்தில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஏராளமான பூக்கள் பூத்திருக்குது, அழகான ஒரு காட்சி. அப்போ கால்டுவெலுடைய அக்காள் தமக்கை அந்த அழகான பூக்கள் நிரம்ப கிடந்த அந்த பகுதியை பார்த்துக்கிட்டே போனாங்களாம். கால்டுவெலோ ஒரு அடுத்த பக்கத்தை பார்த்து போகிறாராம். அடுத்த பக்கத்தில் அது வனாந்தரமாக கிடக்குது. அதுங்க பூவும் கிடையாது, செடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே மணலும் கற்களுமாக கிடக்கின்ற ஒரு பகுதி, வறண்ட பகுதி. ஒரு பகுதியில் ஏராளமான செடிகள், செழிப்பான செடிகளும் பூக்களும், இன்னொரு பக்கம் வறண்ட பகுதி. கால்டுவெல் அக்கா இந்த செழிப்பான பகுதியை பார்த்துட்டே போகிறாங்க, கால்டுவெல் இந்த பகுதியை பார்த்துட்டு போகிறார், வறண்ட பகுதி. அப்போடைய சகோதரி சொன்னாங்க, கால்டுவெல் ஏன் அங்கே பார்த்து கொண்டு வருகிறாய்? இங்கே பாரு, செழிப்பான பகுதியும் இந்த அருமையான பூத்து குலுங்கு மலர்களையும் பார், அங்கே போய் பார்த்துட்டு வர்றாங்க, என்ன இருக்குது? அப்போ கால்டுவெல் சொன்னாராம், அக்கா இந்த பக்கமும் இந்த வறண்டு கிடக்கும் பக்கமும் ஏன் இந்த பக்கத்தை போல மாறக்கூடாது? இந்த வறண்ட பூமியும் ஏன் இந்த செழிப்பான செடிகளும் மலர்களும் விளங்குகின்ற இந்த பகுதி போல மாறக்கூடாது என்று அவர் சொன்னாராம். அயர்லாந்து தேசத்தில் பிறந்த கால்டுவெல் அவர்கள் ஸ்காட்லாந்தில் கல்வி கற்கிறாரு. பட் இந்திய தேசத்துக்கு அவர் அங்கே இடையன்குடியை மையமாக வைத்து அவர் ஊழியம் செய்கிறார். அவர் வாழ்ந்த நாடு, பிறந்த நாடு அயர்லாந்து, கல்வி கற்ற ஸ்காட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து, எல்லா தேசமும் கிறிஸ்தவர்களாலே நிறைந்திருந்த தேசம். எங்கு பார்த்தால் கிறிஸ்தவர்கள், 90-95% கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ அறியாத மக்கள் இருக்கிறார்களே, இந்த பக்கம் மட்டும்தான் செழிப்பான செடிகளும் மலர்கள் இருக்க வேண்டுமா? இந்த பக்கமும் செழிப்பான செடிகளும் மலர்களும் உருவாக வேண்டாமா? இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து தான் கிறிஸ்துவர்களால் நிரம்பி இருக்கணுமா? ஆப்பிரிக்காவும்
ஆசியா பகுதியின் பெரும்பகுதியும் கிறிஸ்தவர்களாலே நிறைய வேண்டாமா என்ற தாகத்தோடு அவர் புறப்பட்டு வர. அது மாதிரி தான் மற்ற எல்லாரும். நான் குறிப்பிட்ட பல பெயர்களை சொன்னேன். 1000 பேர் இங்கே வந்து பணி செய்தாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவியபடியினால்தான் வந்து பணி செய்தாங்க. தியாகமான பணி. இந்த காலகட்டத்திலும் நம்முடைய பகுதியில் இருந்த அநேக மிஷினரிகள் தியாகத்தோடு போய் ஊழியம் செய்கிறாங்க இல்லையா? வட இந்தியாவில் அநேக மாநிலங்களிலே பல்வேறு எதிர்ப்புகள் போராட்டங்கள் மத்தியிலே பணிவிடை செய்கின்ற ஆயிரக்கணக்கான மிஷினரி சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா? ஐஎம்எஸ்ல ஆரம்பிச்சு நண்பர் சுஷ ஜபக்குழு, இந்திய அர்ப்பணி சங்கம், பிளஸ்ஸோ, ஜெம்ஸ் இல்லையா, இந்த ஏராளமான மிஷினரி இயக்கங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவள் மட்டுமல்ல, நாமும் இருக்கின்ற இடங்களில் இப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்ற முடியும். வட இந்தியாவுக்கு போனால் மட்டும்தான் ஊழியம் என்று நாம் கருதிவிட வேண்டாம். இருக்கிற இடத்திலே நாம் வலிமையான ஊழியங்களை நாம் நிறைவேற்ற முடியும். தன்னை உணர்வதால் எழுப்புதல். நம்மை உணர்ந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதன் மூலமாக மட்டுமே எழுப்புதலை தேசத்தை நாம் கொண்டு வர முடியும். இரண்டாவது, மக்களை நேசிப்பதால் இல்லையா? அந்த கால்வல் அங்கே இருக்கும்போதே நினைச்சாரு பாருங்க, இந்திய தேசத்தை நினைச்சாரு. அதுபோல் நாமும் நினைக்கணும். நம்முடைய தேசத்தில் அங்கே 6% கூட கிறிஸ்தவர்கள் இல்லாத அநேக வட இந்திய மாநிலங்கள் இருக்குது. 6% கூட கிறிஸ்தவம் கிடையாது இல்லையா? அவையெல்லாம் நான் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மக்கள் மீது கரிசனையும் அன்பும் கொண்டு செயலாற்றத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நெருக்கி ஏவ வேண்டும். தன்னை உணர்வதால் எழுப்புதல். இரண்டாவதாக, மக்களை நேசிப்பதால் எழுப்புதல். மூன்றாவது, சாட்சி பகர்வதால் எழுப்புதல். இதை நான் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் எழுப்புதல் என்று பேசுகின்ற அநேக ஊழியக்காரர்கள் நம்முடைய நாட்டின் சூழ்நிலையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நான் கூட 1-2 உதாரணங்களை, மேலை நாட்டு உதாரணங்களை சொன்னேன், உண்மைதான். ஆனால் அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர்வு உண்டாகவும் மக்கள் மீது அன்பு உண்டாகவும் தனிப்பட்ட மக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மோட்டிவேஷனையும் கொடுப்பதற்காக அந்த உதாரணங்களை நான் சொன்னேன். ஆனால் சபையின் எழுப்புதல் இல்லாமல், சபை மக்கள் மத்தியிலே எழுப்புதல் இல்லாமல் நம்முடைய நாட்டை போன்ற நாட்டிலே எழுப்புதலுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜான் வெஸ்லி, ஃபின்னி, இப்போ நான் சொன்ன கிறிஸ்டோபர், ஈவான்ஸ், அது நிறைய அங்கே தனிப்பட்ட ஊழியக்காரங்க இல்லையா? இந்த பலரோட மாபெரும் காரியம் அங்கே அறிகோவலை விடுத்தார்கள், மக்களை நடத்தினார்கள் அப்படின்னு நாம் சொல்கின்றோம். உண்மைதான். அவர்கள் காலகட்டத்திலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்தவர்கள். ஒன்று நாம் மறந்துடக்கூடாது, அவைகள் அனைத்து கிறிஸ்தவ நாடுகள். 95% இருந்த மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள், சபையை சேர்ந்தவங்க. அங்கே தலைவர்கள் ஒரு சிலர் எழும்பி அங்கே மாபெரும் செய்திகளையும் அங்கே கூட்டங்களை நடத்தும் போதே ஒரு பெரிய ரிவைவல் உருவாயிரும், எழுப்புதல் உருவாயிரும். நம்முடைய நாடு அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. அதிகபட்சம் ஒரு 5% நம்ம கிறிஸ்தவங்க இருக்கிறோம். வட மாநிலங்களில் 0.04, 0.05 அப்படி இருக்கிறோம். இங்கே ஒரு தலைவர் இருந்து அங்கே பிரபலமான செய்திகளையும் பிரசங்கங்களையும் சொன்னாலும் அதே கிறிஸ்தவ கூட்டம் தான் அங்கே வரும். 90% கிறிஸ்தவ மக்கள், யாருடைய கூட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பிரபலமான நபர்களை யோசிச்சு பாருங்கள், 90%, 95% கிறிஸ்தவ மக்கள் தான் அங்கே வர போகிறாங்க. ஒரு 5% பிற சமய மக்கள் வருவாங்க. சிலருக்கு அதை பற்றி கரிசனையே இருக்காது. இங்கே மக்கள் மத்தியிலே எழுப்புதல் வந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. அமெரிக்காவின் எழுப்புதல், இங்கிலாந்தின் எழுப்புதல், வேல்ஸ் நாட்டு எழுப்புதல்கள் நம்முடைய நாட்டுக்கு பொருத்தமானது அல்ல. 95% கிறிஸ்தவர்கள் உள்ள ஒரு நாட்டில் உள்ள எழுப்புதல் வெறும் 4-5% கிறிஸ்தவர்கள் உள்ள ஒரு நாட்டின் எழுப்புதலுக்கு ஒப்பிட்டு நாம் அதிலிருந்து பாடம் கற்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் தென்கொரியா, சீனா போன்ற தேசத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். பார்த்துக்கிடுங்க, தென்கொரியா தேசத்தில் எழுப்புதல் எப்படி உண்டாகுதான், 1945 ஆண்டில்
தென்கொரியாவிலே 2% கிறிஸ்தவங்க. 1945 2% கிறிஸ்தவர்கள். 1985 21% கிறிஸ்தவர்கள். 2010 30% கிறிஸ்தவர்கள். எப்படி இந்த வளர்ச்சி? இன்று தென்கொரியாவிலே அங்கே அதிகமான மக்கள் பின்பற்றுகின்ற சமயம் கிறிஸ்தவ சமயம். இதுக்கு பிறகுதான் புத்த சமயம் வருது. அது எவ்வாறு நிகழ்ந்தது? அதாவது அங்கே 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து 1945 வரைக்கும் ஒரு 40-50 ஆண்டு காலம் தென்கொரியா ஜப்பானியர்களின் கீழே அடிமையாக இருக்குது. ஜப்பானியர்கள் கொரிய தேசத்தை ஆளுகை செய்து வந்தார்கள். எல்லாம் ஒரே நாடாக இருந்தது. தென்கொரியா வடகொரியாலாம் ஒரே நாடாக ஜப்பானியர்கள் ஆளுகை செய்து வந்தார்கள். ஜப்பானியருடைய கொடுமை அது இருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலே கொரிய மக்களை ஒருங்கிணைத்து செயலாற்றுவதிலே கிறிஸ்தவ தலைவர்கள் முன்னணியிலே நின்றார்கள். மற்ற எந்த சமயத்தவரை விட கிறிஸ்தவ சமயத்தினர் கொரிய தேசத்தின் மக்களை ஒருங்கிணைத்து ஜப்பானுக்கு எதிராக போராடுவதிலே முன்னணியில் நின்றார்கள். மக்கள் விடுதலைக்காக பாடுபட்டார்கள். அதனால கிறிஸ்தவ தலைவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலே மாபெரும் மரியாதையும் கனமும் இருந்தது. அதனால தான் 45 2% இருந்த கிறிஸ்தவர்கள் 85 21% மாறுறாங்க. கிறிஸ்தவ மக்களுடைய தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி, அதில் அவர்கள் காட்டிய உண்மை, தேசத்தின் மீது கொண்ட பற்று, தேசம் ஜப்பானிட கையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற தாகம், இதெல்லாம் மக்கள் மத்தியில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு கண்ணியத்தை கொடுத்தது. அதன் விளைவுதான் இது. பாலியாங்கிசோங்கிற பேர் அதிகமாக நாம் உச்சரிச்சிருப்போம். உண்மைதான், அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் அந்த திருச்சபைன்னு ஒரு பெரிய போதகர். ஆனால் அது மட்டும் கிடையாது. அவருடைய திருச்சபையில் 5 லட்சம் பேர் அங்கத்தினர் இருக்கிறாங்க, சார் தானே. ஆனால் தென்கொரியாவில் கிறிஸ்தவ மக்கள் தொகை 1,55,00,000. பாலியாங்கிசோ திருச்சபையில் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். மற்ற 1.5 கோடி பேர் எங்கே இருக்கிறாங்க? அவர்கள் பாலியாங்கிசோவால் வந்தவர்களா? கிடையாது. அவர்கள் சீர்திருத்த திருச்சபைகள், பிரிஸ்பிட்டீரியன், நம்ம சிஎஸ்சி அமைப்பு இருக்குல்ல, இதை போன்ற சீர்திருத்த திருச்சபை சேர்ந்தவர்கள், கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள் 1.5 கோடி பேர் அங்கே சீர்திருத்த திருச்சபையை, கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள். பாலியாங்கிசோவால் மட்டும்தான் அங்கே எழுப்புதுங்கிறத, அது அந்த எண்ணத்தை தயவுசு மறந்து விடுங்கள். அவர் ஒரு மாபெரும் சபையை ஸ்தாபித்தார், சந்தேகமே கிடையாது. ஆனால் அதைவிட பிரம்மாண்டமான சபைகள், திரளான மக்கள் எண்ணிக்கை கொண்ட ஏராளமான சபைகள் இருக்குது. எல்லாவற்றின் காரணம் மக்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. கொரிய தேசத்தின் திருச்சபை சாட்சி பகர்ந்தது. எளியவர்கள் உதவி செய்கிறது, முதியவர்கள் உதவி செய்கிறது. இந்த எல்லா நிலையிலும் அவர்கள் உதவுகின்ற மக்களாக விளங்கினார்கள். ஜப்பான் தேசத்தாலே தேசம் நசுக்கப்பட்ட பொழுது அதுக்கு எதிராக போராடுகின்றவர்களாக இந்த கிறிஸ்தவ திருச்சபை சேர்ந்த அநேக மக்கள் தலைவர்களாக செயல்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதர இப்போ 2010க்கு பிறகு இந்த பெந்தகோசே, அசம்பிளிஸ் ஆஃப் காட், சீர்திருத்த திருச்சபைகள், பிரிஸ்பிட்டீரியன், இந்த மாதிரி சர்ச்சஸுடைய growth கிட்டத்தட்ட அப்படி ஸ்டாக்னேஷன் ஆகிடலாம், ஒரு நிலையில் நின்றுட்டுது. வளர்ச்சி ரொம்ப இல்லையா. ஏன்னா புத்த சமயத்துக்கு இவங்களுக்கு இடையே அடிக்கடி கிளாஷ் வந்துட்டு. சீர்திருத்த திருச்சபைக்கும் புராட்டஸ்டன்ட் திருச்சபைக்கும் புத்த சமயம், கிறிஸ்தவத்துக்கு அடுத்தாவெல்லாம் எண்ணிக்கை புத்த சமயம் தானே, அவர்களுக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மோதல் வந்தபடினால இப்போ அதனுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட நின்றுட்டு. ஆனால் இப்போ 2010க்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை 70% வளர்ந்துருக்கு. புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்து திருச்சபையோட வளர்ச்சி அப்படியே நின்றுட்டு, ஆனால் கத்தோலிக்க திருச்சபை 70% வளர்ந்துருக்குதான். எப்படியோ ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துகின்ற பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்தால் நல்லது தான், அது சந்தோஷம்தான். ஆனால் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும்.
பொதுமக்களுடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக கிறிஸ்தவம் பாடுபட்ட பொழுது அநேகர் அதை தழுவிக்கொண்டார்கள். ஆனால் அங்கே சமய போராட்டம் வரும்போது அது அங்கே வளர்ச்சி குன்றி போய் விடுகிறது. பௌத்த சமயத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கு இடையே சில அங்கே உரசல்கள் வரும்போது வளர்ச்சி குன்றி விடுகிறது. நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவத்துக்கும் பிற சமயத்துக்கு இடையே பல்வேறு அங்கே மோதல்களை உருவாக்க ஒரு சிலர் பாடுபடுவார். எல்லாரும் இல்லை. நம்முடைய நாட்டில் பெரும்பகுதியான மக்கள் கிறிஸ்தவத்தை இன்றும் நம்முடைய இத்தனை குறைபாடுகளின் மத்தியிலும் நம்மை அன்போடு நேசிக்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் ஒரு சிலர் கிறிஸ்தவத்துக்கும் அங்கே பெரும்பான்மை சமயத்துக்கு இடையில் உரசலை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த வலையில் நாம் விழுந்துடக்கூடாது. எல்லா மக்களையும் அன்போடு நேசிக்கின்ற, எல்லா சகோதரத்து சமயங்களையும் அன்போடு நாம் நேசித்து அவர்களோடு பழகுகின்ற, அவளை கனப்படுத்துகின்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. வேல்ஸ் நாட்டு எழுப்புதல், அமெரிக்கா எழுப்புதல், இங்கிலாந்து எழுப்புதல், அந்த நாட்டு சூழ்நிலை வேற, நம்ம நாட்டு சூழ்நிலை வேற. அதை தயவு செய்து உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் செயலாற்ற நாம் அழைக்கப்படும். எல்லா மக்களையும் மதிக்க, கண்ணியமாக நடத்த, எல்லாருடைய நல்வாழ்வுக்காக நாம் செயலாற்ற நாம் அழைக்கப்படுறோம். நம்முடைய அன்பின் மூலமாக, முந்தின குறிப்பில் சொன்னபடி அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவுவதன் மூலமாக நாம் மக்களுடைய நல்வாழ்வுக்காக செயல்படணும். அப்போ கிறிஸ்தவம் நம்முடைய நாட்டிலே நம்பத்தக்க ஒரு சமயமாக எல்லாராலும் அது அங்கீகரிக்கப்படும். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சீன தேசம். சீன தேசத்திலிருந்து கடைசி மிஷினரி 1953 ஆண்டிலே வெளியேற்றப்படுறார். மக்கள் புரட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் மாசேதுங் தலைமையில் நடக்குது. அப்போ சபைகளெல்லாம் அங்கே ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுது. அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் சபைகள் செயல்படணும் என்ற ஒரு கட்டுக்குள்ளே கொண்டாச்சு. மிஷினரிகள் எல்லாம் வெளியேற்றியாச்சு. எல்லா வெளிநாட்டு மிஷினரிகளும் சீன தேசத்தை விட்டு 1953 ஆண்டிலே வெளியேற்றப்பட்டார்கள். 1980 ஆண்டிலே சீனா தேசத்திலே கிறிஸ்தவ மக்கள் தொகை 20 லட்சம். 1980 கிறிஸ்தவ மக்கள் தொகை சீன தேசத்தில் 20 லட்சம். 2000 20 ஆண்டுகளில் சீன தேசத்திலே கிறிஸ்தவ மக்கள் தொகை 7.5 கோடி. 2000 சீன தேசத்தில் கிறிஸ்தவ மக்கள் தொகை 7.5 கோடி, கிட்டத்தட்ட 40 மடங்கு வளர்ச்சி. இது எப்படி வந்தது? பொருளாதாரம் கற்றவர்கள் தெரியும். 1980 ஆண்டுகளில் குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற எந்த நாடோடு வணிகம் செய்யலாம் இல்லையா, வரி இல்லாத வணிகம் செய்யலாம், அங்கே உலக மார்க்கெட்டே திறந்து விடப்பட்டது அப்படி சொல்லலாம். கட்டுப்பாடு இல்லாத வணிகம், குளோபலைசேஷன் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு வணிகம். எந்த நாட்டோட வியாபாரம் செய்ய ஒரு திறந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சீன தேசம் 1980 தன்னுடைய பிஸ்னஸை மட்டும் எல்லா நாட்டோட அது விரிக்கல, சமய நம்பிக்கையும் அது திறந்து கொடுத்தது. தன்னுடைய ஆலயங்கள், வழிபாடு, அதில் பழைய கெடுபிடி இல்லை. அரசாங்கத்தின் சமயமாக தான் எல்லா சமயமும் செயல்படணும், அரசாங்கத்தின் ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு தான் உங்கள் மத நம்பிக்கை இருக்கணும் என்று அந்த பழைய கெடுபிடி சீன தேசத்தில் குறைந்தது. மத நம்பிக்கை, இந்த அரசாங்கம் அதற்கு ஒருவேளை அதுக்கு உற்சாகப்படுத்தாவிட்டாலும் தடையில்லாத சூழ்நிலை உருவாக்கியது. கெடுபிடி இல்லை. விளைவு 20 வருஷத்தில் சீன தேசத்தில் 40 மடங்கு கிறிஸ்தவ மக்கள் தொகை பெருகியது. 1980 20 லட்சம், 2000 7.5 கோடி. இது எப்படி பெருகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த தலைவர் அங்கே எழுந்து பிரசங்கம் பண்ணாரு? ஒன்றும் கிடையாது. தலைவர்கள்லாம் எழுந்து அங்கே பிரசங்கம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிதானா? தலைவர்கள் எழுந்து இங்கே பெரிய பிரசங்கம் பண்ணி கூட்டங்களை கூட்டலாம், அங்கே ஒன்றும் நடக்காது. இருந்த சபைகள் சாட்சி பகர்கின்ற சபையாக மாறியது. அத்தனை சபைகளும் சாட்சி பகர்கின்ற சபையாக மாறியது. தங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளிலே கிறிஸ்தவ மக்கள் ஒரு முன் உதாரணமான மக்களாக மாறினார்கள். கொரிய தேசத்தில் அதே போல ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே சபை வளர்ச்சி அடைஞ்சது.
கொரிய தேசம் அதே போலதான். மக்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வாழ்ந்து பிற மக்கள் மீது அன்பும் கரிசனை உடையவர்களாக திகழ்ந்தார்கள். கொரிய தேச வளர்ச்சி வந்தது. பிற மதங்களுக்கிடையே மோதல் போக்கு வந்த பிறகு இப்போ அந்த வளர்ச்சி குறைந்து போயிருக்கிறது. சீன தேசம் அதே மாதிரி தான். 20 வருஷத்துக்குள்ள எப்படி 40 மடங்கு வளர்கிறது. எந்த தலைவரும் கிடையாது, எழுப்புதல் பிரசங்கமார் கிடையாது. எப்படி 40 மடங்கு வளர்ந்தது? மக்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கின்ற வாழ்க்கை. இன்னைக்கும் சீன தேசத்தில் வருஷத்துக்கு 7% கிறிஸ்தவ எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே போகுது. 7% கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்று நான் ஒரு செய்தி கொடுத்தேன். இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 16 வசனத்தில் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்ற கருத்தை சொல்லி அவனுடைய அர்த்தம் என்னங்கிறதை நான் கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படி தேவனிடத்தில் புறப்பட்ட ஆவியை பெற்றோம். தேவனிடத்தில் புறப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அவனுடைய அர்த்தம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றாருன்னு அர்த்தம் என்ன? 16ஆம் வசனம், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவியார் நமக்குள்ள வாசம் பண்றாருன்னா கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். நேர் மாற்றமாய் போச்சு. ஆவியான இருக்கிறார் அப்படின்னா மக்களும் உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு இல்லையா? ஆவியான இருக்கிறாருனாக்கி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபயர் ஃபயர், பவர் பவர், டச் டச். என்னதுயா இந்த மேஜிக்கெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து அப்படி செயல்பட்டாரா? இயேசுவின் சிந்தையை கொஞ்சம் பாருங்க எட்டி. இயேசு ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படி செயல்பட்டாரா? பவர் பவர், ஃபயர் ஃபயர், டச் டச். எங்க இயேசு சொன்னார் இந்த வார்த்தையை? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களா ஏதாவது ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த விளையாட்டு காட்டுவது தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டும். பிற இனத்தவர் நம்மை மிகவும் கேவலம் பார்க்குறாங்க. நீங்கள் செய்கின்ற விளையாட்டு செயல்கள் நீங்கள் ரொம்ப சீரியஸாக நினச்சி நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில் அது ஒரு பெருசாக நினைக்கப்படலாம். நம்ம 1-2 கீழே சாயிறது பாவம். அதெல்லாம் சில சபைகளில் ப்ராக்டிஸ் கொடுக்காங்க. இப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் 4 பேர் சாயணும். 4 பேர் சாய்ஞ்ச உடனே பிறகு தான் எல்லோரும் சாய்வாங்களே. அந்த பழைய கதை தானே. குரங்கு தொப்பி எடுத்து வைக்கும் உடனே பிற அந்த ஒருத்தன் ஆலோசனை சொல்லுவான், குரங்கிட்ட போய் தொப்பியை பிடுங்க முடியாது, நீ உன் தலையில் உள்ள தொப்பியை எறிஞ்ச உடனே எல்லாம் எரியும் அப்படிமா. அதே மாதிரி அந்த தொப்பி வியாபாரி தான் தலையில் உள்ள தொப்பியை எறிஞ்ச உடனே எல்லா குரங்கும் தொப்பியை கீழே எரியும். அதே சைக்காலஜி தான், அதே உளவியல் தான். எங்கே பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சபையை சேர்ந்த வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் கீழே விழுந்தாங்கன்னா அப்புறம் எல்லாரும் விழுவாங்க. இது உளவியல் தந்திரம். பிற சமயத்தவரால் இதெல்லாம் மிகவும் அற்பமாக வேடிக்கையாக பார்க்கப்படுதுயா. தயவுசெய்து இந்த வேலைகளை நிறுத்துங்க. கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி செயல்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுங்க. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பிற சமய மக்கள் நம்மை எள்ளி நகையாடுகின்ற வேடிக்கை பொருளாக பார்க்கின்ற இந்த விளையாட்டுகளை தயவுசெய்து நிறுத்துங்கள். அன்பார்ந்த ஆயர் பெருமக்கள் நான் அர்த்தம் கேட்குறேன். கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்களாக இருக்கட்டும், சிஎஸ்ஐ திருச்சபையின் ஆயர்களாக இருக்கட்டும், அல்ல பெந்தெகோஸ்தே சபையின் ஆயர்களாக இருக்கட்டும், எல்லாருமா அங்கே மெயின்லைன் சர்ச்சஸ் இல்லை லூதரன் சர்ச்சஸ், மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், நாம் இன்னும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இந்த வேடிக்கை காட்டுகின்ற மக்களை நாம் ஆதரிக்கக்கூடாது. வேடிக்கை காட்டு பிற இன மக்கள், பிற சமய மக்கள் மத்தியிலே அங்கே அற்பமாக கிறிஸ்து கருதப்படுகிறார். மிகுந்த பாரத்தோடு நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தையுடைய மக்களாக வாழ்வோம். நம்முடைய நாட்டில் எழுப்புதல், இங்கிலாந்து எழுப்புதல், அமெரிக்கா எழுப்புதல், வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் மாதிரி வராது. அங்கே 95% கிறிஸ்தவங்க, நம்ம நாட்டில் 95% சகோதர சமயத்தினர். இங்கே அந்த மாதிரி வரப்போதில்லை. இங்கே மக்கள் மத்தியில் தான் எழுப்புதல் வரணும். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். இந்த வேடிக்கை காட்டுகிற மக்களுடைய போதனைகளெல்லாம் தள்ளி போடுங்க. இந்த வேடிக்கை காட்டுறது பிற மக்களுக்கு இடரலா இருக்கும். நன்றாக வளர்ந்த கொரிய திருச்சபை பௌத்த சமயத்துக்கு அவங்களுக்கு இடையே உரசல் வந்தபடினாலே வளர்ச்சி தடைபட்டு போச்சுது.
எந்த சமயத்தினவரும் நம்ம விரோதிகள் கிடையாது. எல்லாரும் நம்முடைய அன்பர்கள், நம்முடைய சகோதரர்கள். எல்லாரும் அன்போடு நாம் நேசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை நம்ம செயலில் காட்டுவோம். அப்போ அநேகர் ஆண்டோட அன்புக்கு நேராக வருவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் உண்டாகணும். முதலாவது நாம கிறிஸ்தவர்களாய் நம்மை உணர்வோம். நம்ம தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். மக்களை நேசிப்போம். பாரத தேசத்தின் மக்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை உள்ளார்ந்த அன்பிலே நாம் நேசிப்போம். மட்டுமல்ல, சாட்சி பகர்வோம். கொரிய தேசம், சீன தேசம் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல அதில் வளர்ச்சியும் எழுப்புதல் மேன்மை உண்டாகத்தக்கதாக நாம் கருத்தோடு சாட்சி பகர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்போ நம்முடைய தேசத்துக்கு நம்மை ஆசீர்வாதமாக கர்த்தர் வழி நடத்துவார். எல்லா நன்மையும் எல்லா மேன்மையும் இறைவனுடைய கரத்தை நாம் பெற்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டோடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாக, குறிப்பாக நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 424வது பாடலை பாடுவோம். கீதங்கள் 424, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 129. கீர்த்தனை 129, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே இணைந்து பங்கு பெற்ற இறை மக்கள் யாவருக்காக நன்றி. ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே இருந்து, பல்வேறு நாடுகளிலே இருந்து நம் தேவனை கர்த்தாவே ஆர்வத்தோடு வாஞ்சோடும் ஆண்டவரே இந்த ஆராதனை இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீ சந்தியும், குடும்பமாக ஆசீர்வதியும்.
ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி கொடுப்பீராக. குறிப்பாக எங்களுடைய இந்திய நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். தேசத்திலே இந்த நோய் தொற்று முற்றிலுமாக அகன்று போகட்டும். சகல துறைகளிலும் இந்த தேசம் முன்னேற்றம் வளர்ச்சி பெறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனை கர்த்தா மிஷினரி இயக்கங்களை ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்கள் மத்தியிலே தொண்டு புரிகின்ற நிறுவனங்களை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். குறிப்பாக ஆண்டவரே திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையை ஆசீர்வதியும். இந்த கிருபை இரக்கம் தயவு எங்களுடைய டயசிஸை சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாக டோனாவர் சேகரத்திற்காக அத்தனை சபைகளுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையிலே இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக ஏறெடுத்த ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்ற பலனை நீர் பெருக பண்ணும். அன்பின் ஆண்டவர், விசேஷமாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்திலே முன்னணியில் என்று உழைக்கின்ற மருத்துவத்துறையினருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையினர், அரசு துறையினர், அண்டை காவல்துறையினர், இந்த பலதரப்பட்ட மக்கள் இதில் இணைந்து ஆண்டு செயலாற்றுகிறார்கள். அனைவரும் கிருபினால் நிறைத்து ஆண்டு கொள்ளும். விசேஷமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கூட நல்ல பொறுப்புள்ள குடிமக்களாக தேவனை கர்த்தாவின் நோய் தொற்றுக்கு எதிராக நாங்கள் போராடுகின்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கையர், பெரியவர்கள், தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். நல்ல சரீர சுகத்தை பலத்தை சம்பூர்ணமாய் கட்டளையிட நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தேசத்திலே அந்த எழுப்புதல் ஆண்டு உண்டாவதற்காக திருச்சபையை உடைய கரத்தின் கருவியாக உபயோகப்படுது சுவாமி. தேவனை கர்த்தா வேத கால எழுப்புதல் யாவும் அது மக்கள் மத்தியில் இருந்து எழுந்தது. மக்கள் தான் அந்த எழுப்புதற்கு அடிப்படையாக விளங்கினார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நம் தேவனை கர்த்தாவே இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு நான் செயலாற்றுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உடைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். எல்லா நன்மையினாலும் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் சுவாமி. மீண்டுமாக நன்றியோடு நாமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இம்மட்டுமாக எங்களை வழிநடத்திய கர்த்தர் தொடர்ந்து நாடோர் எங்களோடு தங்கி தாபரித்து எல்லா தேவியை நன்மையை பரிபூர்ணப்படுத்த நாள் கெஞ்சுகின்றோம். செழிப்பான காலங்களை, செழிப்பான சூழ்நிலைகளையும் நீர் எங்களை அருள் செய்யும். மனபாரங்கள், போராட்டங்கள், பிரச்சனையோடு இருக்கின்ற மக்களுக்கு இந்த தெய்வீக ஆறுதலை, சமாதானத்தை பெருக பண்ணும். உடைய வல்ல நாமம் என்றும் எங்களுடைய வாழ்விலே மகிமைப்படுவதாக. நம்ம தேவனை கர்த்தாவின் இந்த நாட்களிலே இந்த ஆராதனை ஆண்டவரே தொலைக்காட்சி இணையதளத்திலே ஆண்டவரே ஒளிபரப்பப்பட பல்வேறு விதத்திலே ஸ்பான்சர் செய்துள்ள அந்த குடும்பங்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எல்லா நன்மையினால் ஆண்டு கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றுடைய பாதபடியிலே சமர்ப்பிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்களிலே 632வது பாடல். கீதங்கள் 632, பாமாலை 357, கிறிஸ்து சபை பாமாலை 357. தெய்வ சமாதான இன்ப நதியே, பிரவாகமான வெள்ளம் போலவே நிறைவாக பாயும், ஓய்வில்லாமலும் ஓடாளமாயும் நித்தம் பெருகும் என்ற பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. யாவர் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.